வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீதியின் மூலம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நிறைவடைந்த பேரணி. பரோதிய நகர் படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. யாழில் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வெடித்த போராட்டம், வடமாகாண ஆளுநரின் அறிவிப்பு. பதவியிலிருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். 1 மில்லியன் டாலர் பண மோசடி, 4 தனியார் வங்கி முகாமியாளர்கள் கைது. பிள்ளையான் உள்ளிட்ட 4 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மஹிந்த அரசுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கஞ்சிபானி இம்ரான் அனூர் அரசு அம்பலப்படுத்தும் ரகசியம். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய விடுதி சோதனைக்கு சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி. விகாரையில் மரத்தில் தொங்கிய வெளிநாட்டவரின் சடலம் நடந்தது என்ன? தலைமன்னாரில் சிதைவடைந்த நிலையில் கரையொதுங்கிய ஆணொருவரின் சடலம். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போகும் ட்ரம்ப், நகர்வுகளை விவரிக்கும் யுஎஸ் முன்னாள் எம்பி. ஓய்வு பெறுகிறார் பிரபல கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச விசாரணை தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்து தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நீதியின் மூலம் போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளன. இன்று காலை யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து பேரணியாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மக்களின் பங்கேற்புடன் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பரோதிய நகர் படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது. பரோதிய நகர் பிரதான வீதியின் படுகொலை சம்பவம் இடம்பெற்ற வீடுகளுக்கு அருகில் இன்று நினைவேந்த நிகழ்வுகள் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது 17ஆம் தேதி ஆகஸ்ட் 1985ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 11 பேர் உள்ளிட்ட அதை அண்மித்த காலங்களில் குறித்த பகுதியில் படுகொலை செய்யப்பட்டோரை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிகழ்வில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் கருத்து வெளியிடுகையில், இந்த படுகொலை சம்பவத்தில் குணராசா வசிகலா, குணராசா சங்கர், குணராசா ஹெங்கா, தேசிங்கன் இன்பன், தேசிங்கன் ஜெயந்தி, ராசரட்னம் ரபீந்திர ராசா, கதிர்காமு நாகேஸ்வரி, வெள்ளியன் திருச்செல்வம், கந்தர் மாணிக்கம், சீனியன் மாணிக்கம் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் விசாரிக்கும் நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் இன்று முதல் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்ததை அடுத்து 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சாட்சியங்கள் அழைக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக நீதிபதிகள் குழாம் தீர்மானித்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணநாயக்கூர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியமளிக்க அழைப்பு விடுத்ததோடு ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் உரிய உரிமைகள் குறித்தும் விளக்கமளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கௌரவம் மற்றும் தொழில்சார் நலன்களை பாதித்துள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணையை முன்னெடுப்பதற்கான சுயாதீன விசாரணை குழு நியமிக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாண சபை அலுவலக வளாகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து தமது மனுவை கையளித்துள்ளனர். அவர்கள் கையளித்துள்ள மனுவில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கௌரவத்தையும் தொழில்சார் நலங்களையும் பாதித்ததாக குறிப்பிடப்படும் சம்பவம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பிவுத்துறைக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பாக பதவியில் இருந்து விலகினால் ஜனாதிபதியாக உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதிப்பதற்கான வழக்கு தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது.
சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு நாங்கள் மிகவும் கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை நடத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியம் அதிகம் உள்ளதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும் என்றும் இவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டையில் உள்ள தனியார் நாணய மாற்று நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் செய்த சம்பவம் தொடர்பில் 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் 4 முகாமியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு எந்த ஒரு பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் குறித்த நிறுவனம் ஒன்று சுமார் $1 பில்லியன் பரிமாற்றம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணையின் அடிப்படையில் காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 எதிராக சட்டமா அதிபரால் புலனறுவை மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை விட்டு தப்பியோடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரான் இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது இத்தாலியில் உள்ள அவரை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அம்பாந்தோட்டையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அதற்கமைய இன்டர்போல் பிடியாணையின் கீழ் தேடப்பட்டு வரும் 58 குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவத்து பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விடுதியின் மேலாளர் உட்பட 5 ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு நபரிடம் $5000 கட்டணமாக அறவிட்டதாகவும் இதன் மூலம் நாளொன்றுக்கு $50,000 வரை வருமானம் ஈட்டியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் பெண்கள் விபச்சார நடவடிக்கைகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள போதை மாத்திரைகளை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணையில் கலனி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நுவன் அசங்கவின் அறிவுறுத்துக்கு அமைய கடவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் புத்திக ராஜபக்ஷ தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திக்கோவிட்ட விகாரையில் 54 வயது ஸ்கொட்லாந்து நாட்டவரின் சடலம் ஒன்று மரத்தில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மாத்தறை திக்கோவிட்ட பலோல்பிட்டியாவில் உள்ள ஒரு விகாரையில் 54 வயதான ஸ்கொட்லாந்து நாட்டவர் ஒருவர் வேப்பமரத்து தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்துக்கு அருகில் ஒரு ஜோடி காலணிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், தலைக்கவசம் மற்றும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்கூட்டர் என்பவையும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடக்குடா மீன்பிடித்துறையை அண்டிய கடற்கரை பகுதியில் சிதைவட நிலையில் அடையாளம் காண முடியாத வகையில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி வலையால் சுற்றப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை சடலம் கரையொதுங்கியுள்ளது. இந்த கடற்கரை பகுதியில் உள்ள கடற்படையினர் சடலத்தை இன்று காலை அவதானித்து தலைமன்னார் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் தலைமன்னார் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று குறித்த சடலத்தை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க முன்னாள் எம்பி மார்ஜோரி டெய்லர் கிரீன் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டார். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் கூட்டங்களை நடத்தி வருவதாக மார்ஜோரி டெய்லர் கிரீன் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து நடத்தப்பட்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் உண்மையானது, எந்த யூகமும் இல்லை. இவ்வாறு அவர் தெரிவித்தார். 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அணு ஆயுத தூக்குதல் நடத்தப்பட்டதின் போது குறிப்பாக சுமார் 2,14,000 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் புற்றுநோய், பிறக்கும் குழந்தைகளுக்கு நோய் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் சூழலில் இல்லை என்று அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவான செயல்களை செய்வதில் முனைப்பு காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் உலகம் முழுவதும் மாபெரும் மோதல்களையும் துயரங்களையும் சந்திக்க நேரிடும். தற்போதைய தலைவர்கள் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஏற்படும் பாதிப்புக்கு அந்த அரசே முழு பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
போர்த்துகல் அணியின் கால்பந்து சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு சீசனின் முடிவில் தொழில்முறை கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறக்கூடும் என்று தெளிவான அறிகுறியை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு கால்பந்து வீரராக இதுவே என்னுடைய கடைசி ஆண்டாக இருக்கலாம். நான் ஒரு அற்புதமான பாரம்பரியத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன் என்று அவர் நேற்று வோக் பத்திரிகைக்கு தெரிவித்தார். 41 வயதான அவர் செவ்வாய்க்கிழமை தன்னுடைய துணைவியார் ஜார்ஜினா டொக்டிஸை மணந்தார். மேலும் தற்போது குடும்பத்தை மையமாக கொண்ட எதிர்காலத்தை அவர் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாலண்டியோர் மற்றும் சாம்பியன் லீக்கை 5 முறை வென்ற ரொனால்டோ இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி மற்றும் சவுதி அரேபியாவில் லீக் பட்டங்களை வென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கால்பந்தில் 976 கோல்களுடன் ரொனால்டோ எல்லா காலத்திலும் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.